ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள், உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அதுல ஆண்களுக்குள்ள ஒரு பொறுப்பு. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களுக்கும் பொறுப்பாளி. நம்ம மனைவிக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பெற்றோர்களுக்கு, நம்ம கட்டுப்பாட்டிற்கு கீழே நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க இப்படி ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு, அவன் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே விசாரிக்கப்படுவான் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே தொடர்ச்சியாக பெண்களுடைய பொறுப்பு பத்தி பேசுறாங்கல்ல. வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி. ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பயன்படுத்துற வார்த்தை என்ன? பைத்தி பஅலிஹா, தனது கணவனுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு ஒரு பெண் பொறுப்புதாரி. வ வலதிஹி, தன்னுடைய கணவன் மூலம் பிறந்த தன்னுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி. வெறுமனே பிள்ளைங்களை மட்டும் சொல்லல, உங்க கணவனுக்கு நீங்க பொறுப்பு அதை மட்டும் சொல்லல. உங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிபடிகளை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய பணிபடியை கரெக்டா செஞ்சிட்டீங்களா? அத்தோடு மட்டும் நிறுத்தாமல் பைத்தி பஅலிஹா, தனது கணவனுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு பெண் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா, அந்த பெண் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு குறித்து அல்லாஹ்வால் மறுமையிலே விசாரிக்கப்படுவாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என அனைத்து சாரார்களும் குழுமி இருக்கக்கூடிய இந்த அவையிலே உறவை பேண சொல்லும் உன்னத மார்க்கம் என்கிற தலைப்பு உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இங்கு பேசப்படுவதற்கு சில காரணங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை, அதிலும் குறிப்பாக ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்த கால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏராளமான மாறுபாடுகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தை ஒப்பிடும் போது இருக்கிறது. எப்படியெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த காலத்திலே நமக்கு ஏகத்துவம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தது. நாம யாரை வணங்கணும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த அல்லாஹ்வினுடைய தன்மையை புரிந்து நாம் அல்லாஹ்வை ஏற்றிருந்தோமா? ஏகத்துவத்தினுடைய அடிப்படை கொள்கையில நாம் சரியாக இருந்தோமா என்று பார்க்கிற பொழுது அதுல எவ்வளவோ பல தவறுகள் இருந்தது. இன்றைக்கு நமக்கு இந்த ஏகத்துவம் அதுல பல மாற்றத்தை நமக்கு மத்தியிலே கொண்டு வந்து விட்டது. அதே போல கடந்த காலங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் வணக்க வழிபாடுகளும் நம்மிடத்துல ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் ஆரம்பத்திலே இருந்தது. நாம் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு செல்வதாக இருந்தால் ஆண்கள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போகக்கூடிய நபர்களாக இருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகைக்கு போகக்கூடிய நபர்களாக நம்ம ஆரம்பத்தில் இருந்தோமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளி வாசல்களை வெறிச்சோடி கிடக்கக்கூடிய அளவிற்குத்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்துகள்லையும் வயசான 4-5 ஆட்கள் மட்டும்தான் தொழுகை தொழுவாங்களே ஒழிய மற்றபடி பள்ளி வாசலை வெறிச்சோடி போய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இதுல பல மாற்றங்கள். ஃபஜ்ர் தொழுகையாக இருந்தாலும் அதுல சின்ன பிள்ளைங்க வந்து தொழுகிற அளவு இருக்கு, இளைஞர்கள் வந்து தொழுகக்கூடிய அளவு இருக்கு. ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளி வாசல்ல அதிகமான மக்கள் வந்து தொழுகக்கூடிய அளவு இருக்கு. இப்படி ஒரு புறம் ஏராளமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய லைஃப் ஸ்டைலை எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் இன்றைக்கு நமக்கு மத்தியில சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆரம்பத்துல நாம எல்லாரும் எப்படி இருந்தோம்? நம்முடைய சொந்த பந்தம் என்ற அத்துணை நபர்களும் பெரும்பாலும் ஒரே ஊர்ல தான் வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்போம். நம்மளா இருக்கட்டும், நம்முடைய அண்ணன் தம்பிமார்களாக இருக்கட்டும், நம்முடைய சாச்சா பெரிய தாக்களாக இருக்கட்டும், நம்முடைய தாய் மாமாவாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த பந்தங்கள் அத்துணை நபர்களும் பெரும்பாலும் ஒரு ஊர்ல வசிக்கக்கூடிய அளவிற்குத்தான் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய பெரும்பாலான நிலைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு பொருளாதார தேடல், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இன்ன பிற காரணங்களால பலரும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராக இப்படி பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சரி, இப்படி நாம் ஒவ்வொரு ஊராக தனித்தனியாக பிரிந்து இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு மத்தியில உறவை பேணக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு குறிப்பாக ஏகத்துவவாதிகளை எடுத்துக்கிடுங்களேன்.
மற்ற நபர்களுக்கு எவ்வளவோ பல விஷயங்கள்ல நாம முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். தௌஹீத் கொள்கையில எப்படி உறுதியாக இருக்கணும், அதுல இன்றைக்கு நம்மள்ட்ட ஒரு அழகான ஒரு ரோல் மாடல் இருக்கிறது. ஒரு திருமணம் முடிக்கிறதா இருந்தா அந்த திருமணத்தை எப்படி எளிய முறையில திருமணம் முடிக்கணும், அதுல நம்மள்ட்ட ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் இருக்கிறது. வணக்க வழிபாடுகள்ல நம்ம குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் எப்படி வணக்க வழிபாட்டை நோக்கி அழைத்து வருவது, அதுல ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இதே போல இன்றைக்கு நம்முடைய சொந்த பந்தத்தை இணைத்து வாழக்கூடிய விஷயத்தில் நமக்கு மத்தியில சிறந்த முன்னுதாரணங்கள் இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு சில நபர்கள் வேண்டுமானால் இதில் கூடுதல் கவனத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களே ஒழிய நம்மிலே அதிகமான மக்கள் உறவுகள் விஷயத்துல மார்க்கம் எந்த மாதிரி நடக்க சொல்லுகிறது, உறவை எப்படி பேணி பாதுகாக்க சொல்லுகிறது என்பதையே தெரியாத நபர்களாகத்தான் இன்றைக்கு நம்மள நிறைய பேர் வந்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய அந்த சிறிய தலைமுறைகளை எடுத்து பார்த்தால் உறவுக்காரர்களையே தெரியாத அளவிற்கு, ஏதாவது சில நாட்கள் நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு வைங்க, நாம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டி இருக்குது. இவங்க தான் நம்ம சச்சா, இவங்க தான் நமக்கு பெரியத்தா, இவங்க பெரியத்தாவுடைய பையன், இவங்க தாய் மாமாவுடைய பையன் என்று நம்முடைய நெருங்கிய உறவுகளையே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிற பொழுது அதை அறிமுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு நமக்கு மத்தியில் அந்த உறவை பேணக்கூடிய விஷயம் ரொம்ப அரிதிலும் அரிதாக போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த ஒரு தன்மையா? ஒரு முஸ்லிம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா? இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில சட்டதிட்டங்களை மற்ற கொள்கைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் சில விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கம் தனித்து சிறப்பித்து சில விஷயங்களை சொல்லும். இந்த உறவுகளும் அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒண்ணு. உறவுகளை பேணுவது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொல்லி காட்டுறாங்களே, இப்படி சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தி என்பது ஏதோ நம்ம விரும்பினா உறவுக்காரங்களோடு சேர்ந்துக்கலாம், விரும்பினா நம்ம உறவுக்காரங்களோடு சேராம இருந்துக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதல்ல. மற்ற கொள்கைகளுக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய அதுல ஒன்றுதான் நாம் உறவை பேணக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் நியாயமாக நீதியாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான். வல் இஹ்சான், நல்ல முறையில் அடுத்தவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான். வ ஈதாஇல் குர்பா, அதே போல உங்களுடைய உறவினர்கள் இருந்தால் அவர்களை இணைத்து அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் அந்த உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையாக இடுகிறான். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி, அதே போல அல்லாஹ் தஆலா மானக்கேடான காரியம், அருவருக்கக்கூடிய காரியம், அதை விட்டு உங்களை தடுக்கிறான். யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون, நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி குர்ஆனிலே உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் மனித சமுதாயத்திற்கு ஏவுகிறான், எதையெல்லாம் இந்த மனித சமுதாயத்தை விட்டு தடுக்கிறான் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது அதுல உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அந்த உறவை இணைச்சு வாழுங்க. அவங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு நீங்க உதவக்கூடியவர்களாக இருங்க. எல்லா நேரங்களிலேயும் அந்த உறவுக்காரர்களோடு அதிக நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருங்க என்பது அல்லாஹ் போடக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்குதா இல்லையா? அதே மாதிரி இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சூரத்துல் பக்கராவில 177வது வசனத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிடுறார். இன்னைக்கு நம்ம நிறைய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய நன்மை வாங்கணும்னா தொழுகை நம்மள்ட்ட கரெக்டா இருந்துட்டா போதும், ஐவேளை தொழுகை நம்மள்ட்ட கரெக்டா இருந்துட்டா நமக்கு மறுமையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஏகத்துவ கொள்கையில் இருந்து விட்டு வணக்க வழிபாட்டில் மட்டும் சரியாக இருந்து விட்டால் நமக்கு மறுமையில எந்த பிரச்சனையும் இல்லை, சிரமமும் இல்லை என்று இதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே. அல்லாஹ் தஆலா சூரா பக்கராவினுடைய 177வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். நீங்க கிழக்கு நோக்கி அல்லாஹ்வை தொழுகிறீங்க அல்லது மேற்கு நோக்கி அல்லாஹ்வை தொழுகிறீங்க, முழுக்க முழுக்க இறைவனுக்கு அடிபணிந்து பல வணக்க வழிபாடுகளை செய்றீங்க, அந்த வணக்க வழிபாடுகள் மட்டும் உங்களுக்கு முழுமையான நன்மையை பெற்று தராது. உங்களுக்கு முழுமையான நன்மை வேண்டும் என்று சொன்னால் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ்,
யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ, யார் முழுமைய நன்மை பெறக்கூடியவர்கள் என்கிற ஒரு லிஸ்ட்ல அல்லாஹ் சொல்றான். யார் அல்லாஹ்வை நம்புறாங்களோ, அதே போல ஒரு யௌமில் ஆகிர் மறுமை நாளை யார் நம்புகிறார்களோ, வ மலாயிகத்திஹி வல் கிதாபி வன் நபியின் மலக்குமார்களை, வேதத்தை, அதே போல இறைவனுடைய தூதர்களை இதில் யார் நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ, அதோடு மட்டும் அல்லாஹ் முடிக்கல. அதற்கு அடுத்து சொல்லுகிறான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபனி சபீல் வஸாயிலின வஃபிர் ரிகாப். இறைவன் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தன்னுடைய உறவுகளுக்கு யார் கொடுத்து வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய நேசத்திற்காக, இந்த உலகத்துல அடுத்தவங்க பார்க்கணும், அடுத்தவங்க புகழணும் என்பதற்காக இருக்கக்கூடாதான். அலா ஹுப்பிஹி, என்னை படைத்த இறைவனுடைய நேசம் எனக்கு வேணும், அல்லாஹ்வினுடைய ஒரு பாசம் எனக்கு வேணும் என்று இறைவனிடத்திலே அந்த அன்பை எதிர்பார்த்தவர்களாக அவங்க சொந்தக்காரங்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு யார் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து வாழ்கிறார்களோ, அதே போல அகாம ஸலாவ ஆத்த ஸக்கா, அந்த தொழுகையை நிலைநாட்டுறாங்களோ, ஜக்காத்து கொடுக்குறாங்களோ, வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது, அவங்க இந்த உலகத்துல ஏதேனும் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குல யார் சரியாக நடக்கிறாங்களோ, வஸாபிரீன ஃபில் பஸாஇ வல் ضراஇ வஹீனல் பஸ், இந்த உலகத்துல பல சிரமங்கள் கஷ்டங்கள் வருகிற பொழுது, அல்லது யுத்தங்களை சந்திக்கிற பொழுது அதுல யார் பொறுமையாக இருக்கிறார்களோ இவர்கள் தான் நன்மையை அடையக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா அழகா இந்த இஸ்லாத்தை தனியா பிரிச்சு சொல்றானே, நீங்க 5 நேரம் தொழுதுட்டா மட்டும், கொள்கையில உறுதியா இருந்துட்டா மட்டும் இந்த இஸ்லாத்தினுடைய முழுமையான நன்மையை நீங்க பெற முடியாது. இந்த இஸ்லாத்துல அல்லாஹ்விடத்துல அதிகம் நன்மை பெற வேண்டும் என்றால் உங்க உறவுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்க, அவங்களிடத்துல நீங்க சரியான முறையில நடந்துக்கிடுங்க என்று அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்லிவிட்டு, இதில் யார் சரியாக நடக்கின்றார்களோ உலாயிகல்லதீன சதகு, அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெறக்கூடியவர்கள், உலாயிக ஹுமுல் முத்தகூன், இன்னும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களும் இவர்கள்தான். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த கொள்கையை, இந்த உறவுக்காரங்களை இணைச்சு வாழ்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய நன்மை வாங்கணும்னா, அதே மாதிரி இறையச்ச நம்மள்ட்ட ஒழுங்கா இருக்கணும்னா, வணக்க வழிபாடுல கரெக்டா இருக்கிற மாதிரி இது போன்ற சொந்த பந்த விஷயங்களிலேயும் கரெக்டாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வழி நடத்துறானே. அப்படியே இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு வாங்க, இந்த தகவல் அடிப்படையில் உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாங்க. இன்னைக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார்கிட்டயாவது கேட்டா எல்லாரும் முழுசா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதா? அதே நேரத்துல Facebookல எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேட்டு பாருங்களேன், வரிசையை அடுக்குவோம். Facebookல ஃப்ரெண்டுனா ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டா கேட்கறீங்களா, அல்லது நான் இதுவரை பார்க்காத ஃப்ரெண்டா கேட்கறீங்களா, பாய் ஃப்ரெண்டை பத்தி கேட்கறீங்களா என்று இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, Facebookல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்க, அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை போடுறாருன்னு வைங்க, இங்கிருந்து வருத்தப்படுறாரு, ஐயோ இவ்வளவு சிரமப்படுறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, யாரென்றே தெரியாதவர் வருத்தப்படும் போது அதற்காக நம்ம கவலைப்படுறது பிரச்சனை இல்லை. முகம் தெரியாத ஒரு ஆள் சிரமப்படுறாரு, அதுக்காக சமூக வலைதளத்துல வருத்தப்படக்கூடிய நாம, நம்ம சொந்தத்துல ஒரு ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறானே, நம்ம சொந்தத்துல ஒரு ஆள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறானே, அவங்க மேல என்னைக்காவது நம்ம கரிசனை காட்டி இருக்கிறோமா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நாம சரியா செஞ்சிருக்கிறோமா? அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அதை போய் நலமாவது போய் விசாரிச்சிருக்கிறோமா? யாரோ ஒரு ஆள் உடம்பு முடியலன்னு போடுறாரு, உடனே லாபஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா உங்க நோயை குணமாக்கிடுவான், இன்னும் அவங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, இப்படி முகம் தெரியாத எத்தனையோ பல நபர்களுக்காக, இணையதளத்தின் மூலம் பழக்கப்பட்ட பல நபர்களுக்காக, அவங்களுக்காக காட்டக்கூடிய அந்த கரிசனத்தை கூட யார் நம்முடைய இரத்த பந்த உறவுகளாக இருக்கிறாங்களோ அந்த இரத்த பந்த உறவுகளிடம் நாம் காட்டாவிட்டால் நாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி இருப்போம்? நம்ம பார்வையில நான் நிறைய தொழுகிறேனே, நான் கொள்கையில கரெக்டா இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணு பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி? அல்லாஹ் தஆலா இந்த இறை நம்பிக்கையாளர்களை, முஸ்லிம்களை எதிர்பார்க்கிறதே இதையும் சேர்த்துதான் எதிர்பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்கள். மனித சமுதாயத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்கல்ல, 23 வருஷம் இறைவனுடைய வகை செய்தியை மனிதர்களுக்கு கொண்டு வந்து சொன்னாங்கல்ல, நாம என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது நமக்கு ஹலாலு, எது நமக்கு ஹராமு என்று ஒட்டுமொத்த வாழ்க்கை பாடத்தை நடத்தினார்களே. இப்படி வாழ்க்கை பாடத்தை நடத்திய அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஏகத்துவ கொள்கைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்களோ
ஆரம்ப கட்டத்தில் இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில இருந்தே சொந்த பந்தத்தை இணைத்து வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பார்ப்பதாக இருந்தால் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அம்ர் இப்னு அபஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறப்ப, அதுவும் மக்காவில் எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்வு செய்யப்பட்டாங்களே அந்த ஆரம்ப கட்டத்துல நிறைய பேர் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றாங்களே அந்த நிலையில உள்ள சம்பவம் எல்லாம் இது. அல்லாஹ்வின் தூதரோடு விரல் விட்டு எண்ணக்கூடிய, உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்ற யாருமே இறை தூதரை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஆரம்ப கட்டம், நபியாக தேர்வு செய்யப்பட்ட அந்த ஒரு சில நாட்களிலேயே இந்த அம்ர் இப்னு அபஸா என்கிற இந்த நபருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு தகவல் கிடைக்கிறது. இப்படி முஹம்மதுன்னு மக்காவுல ஒரு ஆள் இருக்கிறாரா, அவர் ஒரே ஒரு இறைவனை தான் வணங்கணும்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா. ஏன்னா இந்த அம்ர் இப்னு அபஸா அவருடைய தன்மை என்ன, அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இணை வைப்பு கொள்கையை வெறுத்தவர். அது எப்படி நிறைய இறைவன் நமக்கு இருக்க முடியும், இறைவன் எல்லாம் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்க முடியும் என்ற ஏகத்துவ கொள்கையை ஆரம்பத்தில் புரிந்தவர். அப்ப அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு தகவல் கிடைத்தவுடனே நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வர்றாங்க. நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அம்ர் இப்னு அபஸா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, மா அன்த, நீங்க யாருன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன நபியுன், நான் இறைவனுடைய தூதர். அடுத்து அந்த நபி தோழர் கேட்கிறாங்க, வமா நபியுன், நபினா என்ன, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க என்று கேட்கிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்ஸலனி அல்லாஹ், நபின்னு சொன்னா அல்லாஹ் என்ன தூதரை தேர்வு செஞ்சு இந்த மனித சமுதாயத்திற்கு சில செய்திகளை சொல்றதுக்காக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து அந்த நபர் கேட்கிறார், பி ஐயி ஷைஇன் அர்ஸலக, நீங்க எந்த விஷயத்தை கொடுத்து இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. இதா கடைசி நேரத்தில் உள்ள பிரச்சாரம் இல்ல, அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தியை வாக்களிச்சிருக்கிற, என்ன மக்களுக்கு சொல்றான்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயமே அர்ஸலனி பி சிலத்தில் அர்ஹாம், இறைவன் எனக்கு போடக்கூடிய முதலாவது கட்டளையே இரத்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். வ கஸ்ரில் அவுசான், அந்த பலதெய்வ நம்பிக்கையிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இறைவனுக்கு யாரையும் இணை வைக்காமல் இறைவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று இறைவன் எனக்கு கட்டளை இடுகிறான். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தினுடைய அடிப்படையே எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் சொன்னார்களோ அதே கொள்கையோடு சேர்த்து உங்க சொந்த பந்தத்தையும் சேர்த்து வாழுங்க. யார் நம்மளுடைய இரத்த பந்த உறவா இருக்கிறாங்களோ, அது தாய் வழி உறவாக இருக்கட்டும் அல்லது தந்தை வழி உறவாக இருக்கட்டும், அவர்கள் அனைவரையுமே சேர்த்து இணைத்து வாழ்வதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அல்லாஹ் அதை சொல்வதற்குத்தான் என்னை இந்த மனித சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான். அப்பதான் அந்த சஹாபி அப்ப சொல்றாங்க, நான் உங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டுமா, இப்ப நான் உங்களை பின்பற்றி வரட்டுமான்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்காதீங்க, ஏன்னா என்ன நிலை நடக்குது நீங்க பாருங்க. நானே இறை தூதராக இருந்து இந்த இஸ்லாத்தை இப்ப வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ண முடியல, அங்கங்க நான் மறைமுகமாகத்தான் இஸ்லாத்தை சொல்ல முடியுது. நீங்க இந்த நேரத்தில் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினால் நான் இப்ப எவ்வளவு சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்னோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் எனக்கு இல்ல. அதனால நீங்க அந்த இஸ்லாத்தை இப்போது பகிரங்கப்படுத்தாதீங்க, உங்க ஊருக்கே நீங்க திரும்பி போங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு தகவல் வரும், என்னுடைய பிரச்சாரம் இந்த மக்களுக்கு மத்தியில போய் நிறைய பேர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பின்னாடி உங்களுக்கு தகவல் வரும், அப்போது நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அம்ர் இப்னு அபஸா என்கிற அந்த நபி தோழருக்கு சொல்லி அனுப்புறாங்கன்னா, அப்ப இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது? இஸ்லாத்தினுடைய அடிப்படையே பேஸே எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ அதே போல நம்முடைய இரத்த பந்த உறவுகளை இணைத்து வாழ வேண்டும் என்பதுல இருக்குதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்களா இல்லையா? இன்னைக்கு அதுல ஒவ்வொன்றிலையும் நாம எப்படி இருக்கிறோம் அதையும் கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம நம்முடைய உறவுகளை எந்த அளவிற்கு மதித்து இருக்கிறோம், உறவுகளை எந்த அளவிற்கு பேணி இருக்கிறோம். முதல்ல வெளி உறவுகள் என்று சொல்வதை விட நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நெருங்கிய உறவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய தாயை எடுத்துக்கொள்ளுங்கள்,
நம்முடைய தந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்துல இது நாள் வரை எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல நாம வெளியே பயான்களுக்கு போகிற பொழுது சில தாய்மார்களே அவங்களுடைய பிள்ளையை பத்தி நிறைய சிலாகித்து சொல்லுவாங்க. என்னுடைய பிள்ளை ஆரம்பத்தில் இந்த கொள்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி சிகரெட் குடிக்கிறவனா இருந்தான், நிறைய கெட்ட பழக்கம் உள்ளவனா இருந்தான். என்னைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றானோ ஏற்ற அந்த நாளிலிருந்து அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. பள்ளிவாசலுடைய தொடர்பே இல்லாமல் இருந்தவன் இன்றைக்கு பள்ளிவாசலோடு நல்ல முறையில் தொடர்புள்ள ஒரு நபராக மாறிவிட்டான். ஆனா என் பிள்ளைக்கு ஒரே ஒரு அறிவுரையை மாத்திரம் நீங்க சொல்லுங்களேன். அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, நீங்களா சொல்ற மாதிரி சொல்லிக்கிடுங்களேன். என்னைய பராமரிக்கிற விஷயங்கள்ல, என்னைய பெற்றோரை கவனிக்கிற விஷயத்துல, அதுல என்னுடைய பிள்ளை இடத்துல சில குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடுகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த ஒரு நன்மையையும் என்னுடைய பிள்ளை செய்யற மாதிரி ஆக்கிடுங்களேன் என்று சில தாய்மார்கள் இது போன்ற பிரச்சார களத்திற்கு போகும்போது சந்தித்து சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப பெற்ற தாயையும் பெற்ற தந்தையையும் நாம் கவனிக்கவில்லை என்று சொன்னால், பெற்றோர்களை நம்ம சரியான முறையில நடத்தவில்லை என்று சொன்னால், நாம எப்படி மறுமையில நிறைய நன்மையை பெற முடியும்? அந்த பெற்றோர்களுடைய கோபத்திற்குரியவர்களாக நாம இருந்தோம்னா, பெற்றோர்களுடைய வெறுப்பிற்குரியவராக நாம இருந்தோம்னா, நாம எப்படி அல்லாஹ்விடத்துல அதிகம் அதிகம் நன்மை பெறக்கூடிய நபராக இருக்க முடியும்? இஸ்லாம் அது மிக கடுமையாக நமக்கு கண்டிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை சொல்லுகிறார்கள், ரஹிம அன்ஃபு ரஜுல் ரஹிம அன்ஃபு ரஜுல் ரஹிம அன்ஃபு ரஜுல். ஒரு மனிதன் நாசமா போகட்டும், நாசமா போட்டும், நாசமா ஒண்ணுக்கு 3 தடவை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்பதான் சஹாபாக்களை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த அளவிற்கு ஒரு ஆளை சபிக்கிறீங்கன்னா அவன் யார்? அந்த இறைவனுடைய அருளே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நபர் யார்? அவருடைய தன்மையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களே என்று சொல்லுகிற பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்கு பெற்றோர்கள் 2 பேர் உயிரோடு இருந்து, அது அந்த 2 பேர்ல ஒரு ஆளாவது உயிரோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் மறுமையில சொர்க்கம் போயிடலாம். அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் லம் யுதுகிலில் ஜன்னா, சொர்க்கம் போகாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த பாவி நாசமாக ஆகட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை இந்த அளவிற்கு கடுமையாக சாடுகிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த குறை நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கத்தானே செய்யுது. நாம நம்மளுடைய பிள்ளைங்க விஷயத்துல காட்டக்கூடிய அந்த கவனம் பிள்ளைங்க விஷயத்துல காட்டணும், மனைவி விஷயங்கள்ல காட்டணும். அதே அக்கறையை நம்முடைய பெற்றோர்களிடத்திலையும் சேர்த்து காட்டணும்ல. இன்னைக்கு இது போன்ற சில குறைபாடுகள் நம்மிடத்திலே இருந்தால் நம்முடைய இந்த உலகத்திலேயே உறவு பாராட்டுவதற்கு முதல் தகுதி படைத்ததாக தாய் இருப்பதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, அதுல நம்ம தோத்து போய் நிக்கிறோமே. அதற்கு அடுத்தபடியாக தந்தையை சொன்னாங்களே, அதுலயே நாம் தோற்று போய் நிற்கிறோமே. அப்ப இதுல நம்மிடத்திலே சில குறைபாடுகள் இருந்தால் நாம் அந்த குறைபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாம் என்பது வெறுமனே அந்த கொள்கையை மட்டும் சொல்லுகிற ஒரு மார்க்கம் அல்ல. அந்த கொள்கையோடு சேர்த்து அதுல முதற்படியாக உறவுகள் விஷயத்துல சரியாக நடக்க வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப இதுல சில குறைபாடுகள் இருந்தால் நாம் அந்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். அதே மாதிரி நம்முடைய சமூகத்தில் இருக்கிற பெண்களிடத்திலேயும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு மாமியாரை கவனிக்கிற விஷயத்தை எடுத்து பாருங்க. நீங்க நிறைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதுல அடங்கி இருக்குதுங்க. மாமியாரை ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல, மாமனாரை ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல. அதுலயும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம காது விட கேட்கக்கூடியது என்ன, அந்த பெண்களை பேசுறாங்களா, எப்படி பேசுறாங்களா? மாமியாரை கவனிக்க சொல்லி எங்களுக்கு மார்க்கம் சொல்லுதா? மாமனாரை கவனிக்க சொல்லி எங்களுக்கு மார்க்கம் சொல்லுதா? உங்க அத்தாவை உங்க அம்மாவை கவனிக்கிறதா இருந்தா நீங்க பாத்துக்குங்க, உங்களுக்கு தான் அந்த கடமை இருக்குது. எனக்கு பார்க்க சொல்லி என்ன பொறுப்பு இருக்குது? அப்படி ஏதாவது ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்களா? எனக்கு அப்படி மார்க்க ஏதாவது வலியுறுத்தி இருக்குதா என்று நம்மிலே சில ஆட்கள் கேட்கிறோம் என்று சொன்னால், அப்ப பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பொறுப்பை நாம எங்க உணர்ந்து இருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்ய, புகாரி முஸ்லிம் போன்ற ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள், உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அதுல ஆண்களுக்குள்ள ஒரு பொறுப்பு. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களுக்கும் பொறுப்பாளி. நம்ம மனைவிக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பெற்றோர்களுக்கு, நம்ம கட்டுப்பாட்டிற்கு கீழே நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க இப்படி ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு,
அவன் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே விசாரிக்கப்படுவான் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே தொடர்ச்சியாக பெண்களுடைய பொறுப்பு பத்தி பேசுறாங்கல்ல. வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி. ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. நல்லா கவனியுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பயன்படுத்துற வார்த்தை என்ன? பைத்தி பஅலிஹா. தனது கணவனுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு ஒரு பெண் பொறுப்புதாரி. வ வலதிஹி. தன்னுடைய கணவன் மூலம் பிறந்த தன்னுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி. வெறுமனே பிள்ளைங்களை மட்டும் சொல்லல, உங்க கணவனுக்கு நீங்க பொறுப்பு அதை மட்டும் சொல்லல. உங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிபடிகளை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய பணிபடியை கரெக்டா செஞ்சிட்டீங்களா? அத்தோடு மட்டும் நிறுத்தாமல் பைத்தி பஅலிஹா, தனது கணவனுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு பெண் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா, அந்த பெண் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு குறித்து அல்லாஹ்வால் மறுமையிலே விசாரிக்கப்படுவாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. அப்ப தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார்கள் என்று சொன்னால் கணவனை பெற்றெடுத்த தாய் கணவனுடைய குடும்பத்துல வரமாட்டாங்களா? கணவனை பெற்றெடுப்பதற்கு காரணமாக இருந்த தந்தை அவங்க கணவனுடைய குடும்பத்தார் அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படையாக நமக்கு சொல்லி இருந்தும் இன்னைக்கு இதை நம்ம கரெக்டா பேணி நடக்கிறோமா? அப்ப எப்படி தன்னுடைய தாய் தந்தையை கவனிப்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு சொன்ன ஒரு காரியமாக இருக்குதோ, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தில் இருக்கிற மாமனாரை கவனிக்கிறது, மாமியாரை கவனிக்கிறது, அதுவும் மார்க்கம் நமக்கு சொன்ன ஒரு விஷயம் தானே. அப்ப இதுலயே நாம கொஞ்சம் கவனமற்று இருக்கணும், ஒரு அலட்சிய போக்கோடு இருக்கணும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எடுத்து பாருங்க. அன்றைய காலத்துல வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவிற்கு கணவனுடைய குடும்பத்தார்கள் விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால் சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர் நடந்து முடிஞ்சு என்ன செய்யறாங்க, தன்னுடைய மதீனாவை நோக்கி வருகிறார்கள். மதீனாவை நோக்கி ரொம்ப சீக்கிரமா என்ன செய்யறாங்க, மற்ற நபரை விட கொஞ்சம் ஃபாஸ்டா வாகனத்தை விரட்டி மதீனாவுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து மற்ற எல்லாரும் ஸ்லோவா போறாங்க, இவங்க மாத்திரம் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போறாங்களே. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டு கேட்கிறாங்க, என்ன ஜாபீரே நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க யாரை திருமணம் முடிச்சீங்க? இளம் வயதுல இருக்கிற ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சீங்களா அல்லது ஒரு விதவையை திருமணம் முடிச்சீங்களா? யார் உங்களுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செஞ்சீங்க? அப்ப அந்த நபித்துலர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தஸவ்வஜது ஸய்யிபா, நான் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் முடிச்சேன். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் ஒரு கன்னி பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சிருக்கலாமே என்று கேட்கிற பொழுது அப்போதுதான் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தகவலை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை அப்துல்லா இருக்கிறாங்களே, உஹது களத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை அந்த யுத்த களத்திலே இறைவனுக்காக ஷஹீதாக்கப்பட்ட நபர்களில் என்னுடைய தந்தை ஒருவர். ஆனா அவங்க அந்த போர்க்களத்துல கொல்லப்பட்டாங்களே, எனக்கு சில சகோதரிகளும் இளைய சகோதரிகளும் இருக்கிறார்கள். அப்ப இளைய சகோதரிகள் எனக்கு இருக்கிறப்ப அவங்க திருமணம் முடிச்சு கொடுத்து விட்டேன் என்றால் அவங்க அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போயிருவாங்க. திருமணம் முடிச்சு கொடுக்கிற வரையும் அவங்க என்னுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சோம்னா, வயது குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சோம்னா அவங்க என்னுடைய சகோதரிகளோடு ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு போயிடுவாங்களே. நான் அதனால தான் கன்னி பெண்ணை தேர்ந்தெடுக்காமல் ஏற்கனவே திருமண அனுபவம் கொண்ட வயது நல்ல அனுபவம் கொண்ட ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்கிற பொழுது அந்த என்னுடைய மனைவி என்னுடைய சகோதரிகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்களா இல்லையா? இன்னும் மார்க்கத்தை என்னுடைய சகோதரிகளுக்கு சொல்லி தருவாங்களா இல்லையா? சில நேரம் சில பெண்களுக்கான சட்டங்களை பெண்கள் இருந்து விளக்க வேண்டி இருக்கும். என்னுடைய தாயார் இருந்திருந்தாங்கன்னா என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரிகளுக்கு சட்டத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க பேண வேண்டிய சில அடிப்படை ஒழுங்குகளை சொல்லி தந்துருவாங்க. என்னுடைய தாயாரும் இல்ல, என்னுடைய தந்தையும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப நான் ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு பெண்ணை நான் மீண்டும் திருமணம் முடித்தேன் என்று சொன்னால் அவங்க மூலமாக என்னுடைய சகோதரி, என் பொறுப்புல இருக்கிற சகோதரிகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது, இன்னும் சில நபிமொழிகள் இன்னும் சில வேலைகளை செய்வதற்கு அந்த பெண் உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லித்தான் நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிச்சேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிச்சாங்களா? அது எப்படி உங்களுடைய சகோதரிக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க, உங்க சகோதரிகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க, உங்க பொறுப்புல இருக்கிற சகோதரிகளுக்கு இன்னொரு அந்த செயல்களுக்காக நீங்க செய்யாம அதை எப்படி வேற ஒரு பெண்ணை நீங்க பயன்படுத்தலாம்? உங்களுடைய மனைவிக்கு எப்படி நீங்க அந்த ஒரு பொறுப்பை கொடுக்கலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலையே, அதை ஆமோதிக்கத்தானே செஞ்சாங்க. அப்ப இதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் உணர்வார்களேயானால்
இன்னைக்கு இதை வச்சே பல பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தை நெருக்கி வந்துகிட்டே இருக்குது. ஒண்ணு நாம பெற்றோரை கவனிக்காம இருக்கிறோம், அல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்க மாமனார் மாமியாரை கவனிக்காமல் இருக்கிற பொழுது அதை வைத்து குடும்பத்துல பிற பிரச்சனைகள் சூழ்கிறது என்று சொன்னால் அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு இல்லாம ஆக்குறானே. நாம் இதுல சரியாக நடந்து விட்டால் இது ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்குரிய ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் அல்லாஹ் தர்றானே. அப்ப இதுவெல்லாம் நம்முடைய உறவை பேணுவதுல அடிப்படையில நாம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய உறவை பேணுகிற விஷயங்கள்ல இன்னொரு பிரச்சனை எங்க இருக்கும்னா, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில அதுவும் ஏராளமான சண்டை சச்சரவுகள் ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சில நிலைகள் இருந்துச்சு. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு வீட்டுல போய் சண்டை போடுறதுக்கே தயங்குவாங்க. நம்ம அந்த வீட்டுல சும்மா போய் சண்டை போட்டோம்னா அவங்க சும்மா சாதாரண ஆட்கள் அல்ல, அவங்க குடும்பம் தனிச்ச குடும்பம் கிடையாது, அவங்க குடும்பம் பெரிய குடும்பம். மாமா நிப்பான், மச்சா நிப்பான், உறவுக்காரங்க நிப்பாங்க, ஒண்ணு விட்ட உறவு நிப்பாங்க, பங்காளிகள் நிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நாம எப்படிப்பா பதில் சொல்ல முடியும் என்கிற பயந்தே அடுத்த வீட்டுல இடைஞ்சல் கொடுக்காத அளவிற்கு நம்மளுடைய அந்த உறவு பந்தங்கள் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நம்முடைய உறவு பந்தம் எப்படி சில நேரங்கள்ல மாறிடுதுன்னு சொன்னா, உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியிலேயே ஏராளமான பிரச்சனைகள். அது சொத்து தகராறாக இருக்கலாம், அல்லது இன்னும் பிற விஷயங்களாக இருக்கலாம். உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேருக்குள்ளேயே பிரச்சனை நடக்குது, உடன் பிறந்த சகோதரிகள் 2 பேருக்குள்ளேயே பிரச்சனை நடக்குது, அல்லது ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த உடன் பிறந்தவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இதை வச்சு ஒரு பிரச்சனை நடக்குது. இது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா இதற்கும் நமக்கு குர்ஆன்ல நிறைய வழிகாட்டுவதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சூரா மாயிதாவுல 27 இருந்து 30 இந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களை பற்றி அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லுகிறான். அது இன்றைக்கு நாம் நம்முடைய சகோதர வட்டத்தில் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு சிறந்த ஒரு பாடம். அல்லாஹ் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சானே, அவங்கள இருந்து அவங்களுடைய விழா எலும்பிலிருந்து அவங்களுடைய துணைவியார படைச்சானே, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 மகன்களை ஏற்படுத்தினானே. அந்த வரலாற்றை சூரா மாயிதாவுல 27, 28, 29, 30 இந்த 4 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வதுலு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம் பில் ஹக். நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 2 மகன்களுடைய உண்மை செய்தியை எடுத்து சொல்வீராக, அவங்களுக்கு இந்த செய்தியை நீங்க ஓதி காட்டுவீராக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கடுத்து அதுல உள்ள சில நிகழ்வுகளை ரொம்ப ஷார்ட்டா சொல்றான். அந்த 2 சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க, இறைவன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை 2 பேருமே செய்யறாங்க. 2 பேருமே செய்யும் பொழுது ஃபதுபில மின் அஹதிஹிமா, அந்த 2 பேர்ல ஒருவரிடமிருந்து அல்லாஹ் தஆலா அந்த நற்காரியத்தை ஏற்றுக்கொள்கிறான். வலம் யதகப்பல் மினல் ஆகர், மற்றொருவரிடத்தில் அல்லாஹ் அந்த நல்ல காரியத்தை ஏத்துக்கடல. அது என்ன நல்ல காரியம், ஏன் அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிட்டான், ஏன் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளல என்கிற தகவலை அல்லாஹ் தஆலா அங்கு சொல்லல. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, 2 பேரும் ஒரு காரியத்தை பண்றாங்க, ஒரு ஆள் இருந்து அல்லாஹ் ஏத்துக்கிறான், இன்னொருவரிடமிருந்து அல்லாஹ் ஏத்துக்காம விடுறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் செய்யப்பட்ட உடனே யாருடைய செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவருடைய உள்ளத்துல ஒரு விதமான பொறாமை வர ஆரம்பித்து விடுகிறது. இன்னும் அண்ணன் தம்பிக்கு மத்தியில், அக்கா தங்கச்சி மத்தியில் சண்டை வருதுன்னா, அந்த உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல் வருதுன்னா அதுக்கு பொறாமை தானே பெரிய ஒரு அடிப்படையா இருக்குது. இவ்வளவு நிறைய சம்பாதிக்கிறான, நம்மளால சம்பாதிக்க முடியலையே, நம்முடைய தங்கச்சி இவ்வளவு சிறந்த முறையில் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, நம்மளால வாழ முடியலையே. அப்ப இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வருகிற சகோதர சகோதரிகளுக்குள்ள வருதுன்னு சொன்னா அதனுடைய முதல் அடிப்படை சில நேரங்கள்ல பொறாமை ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப இது போன்ற அந்த பொறாமையுடைய வெளிப்பாடாக ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு வந்துடுறாங்கன்னா, அந்த நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் இன்னொரு தன்னுடைய சகோதரனை கொல்லக்கூடிய அளவிற்கு நான் அவனை கொலை செய்வேன்னு சொல்றாங்க. அந்த சந்தர்ப்பத்திலேயும் நீங்க அப்படி என்னை கொல்ல வந்தாலும் நான் உங்களை திருப்பி தாக்க மாட்டேன், உங்க மேல எனக்கு எந்த ஒரு குரோதம் இல்லை, உங்க மேல எனக்கு எந்த ஒரு விரோதம் இல்லை, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்ற அந்த செய்தி மிக நீண்டு வருகிறது. கடைசியில் என்ன செய்கிறார், இவர் அவரை கொலை செய்து திரும்ப இந்த உலகத்தில் உள்ள அத்துணை கொலைகளுக்கும் ஆரம்பத்தில் இவர் செஞ்சதனால் அவர் ஒரு பங்காளியாக இருக்கிறார். அப்ப இந்த சம்பவம் நமக்கு என்ன காட்டுகிறது, அந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில அந்த பொறாமை என்று வந்து விட்டால் அது உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு விடும். அந்த விரிசல் தான்
கடைசிவர் நம்முடைய சகோதரனுடைய பிள்ளை யாரு என்பதை நம்ம பிள்ளைங்களே அறியாத அளவிற்கு இப்படி ஒரு இரத்த பந்தமே பெரிய ஒரு விரிசலோடு போய் கொண்டிருக்குதே. அதற்கு இந்த பொறாமை ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த பொறாமையை தூக்கி எறியுங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும், யாருக்கு செலவு செஞ்சா எங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு கேட்கிறாங்க. குல், நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்கள் நன்மையான அடிப்படையில் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு அதுல நன்மை வச்சிருப்பான். ஃபலில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள். வல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு, அது அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அண்ணன் பிள்ளையா இருக்கட்டும், தம்பி பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்க. அவங்க மேல நீங்க பொறாமப்படாதீங்க. நம்மளை விட அவங்க முன்னுக்கு வருவாங்களே அப்படி பார்க்காதீங்க. என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் நல்லா முன்னுக்கு வரட்டும், என்ன இருந்தாலும் நம்ம அக்கா நல்லா முன்னுக்கு வரட்டும், என்னால இயன்ற அளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுதோ நான் அப்படி கொடுத்துட்டு போயிடுவேன் என்று இப்படி இருந்து விட்டால் நம்முடைய சகோதர உறவுகளுக்குள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அப்ப இதையும் தாண்டி அதற்கடுத்து இன்னும் நீங்க எடுத்து பாருங்களேன், மாமன் பிரச்சனை, மச்சான் பிரச்சனை, அதே மாதிரி சித்தப்பா பெரிய, இப்படி பல விஷயங்களில் நாம் அற்ப விஷயங்களுக்காகவெல்லாம் சில நேரங்களில் உறவை பிரித்து பிரித்து நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். இது உண்மையிலேயே நம்முடைய மறுமை வெற்றிக்கு உகந்தது கிடையாது. என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி விடுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காதிகுர் ரஹீம், யார் உறவை முறித்து வாழுகிறானோ அவன் மறுமையில சொர்க்கம் நுழைய மாட்டான். நமக்கு அந்த சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் நாம உறவுக்காரங்களோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுவோம். அவங்க நம்முடைய உறவை முறிச்சிட்டு போக நினைப்பாங்க. அப்படி முறிச்சிட்டு போக நினைச்சாலும் அந்த இடத்துல நம்முடைய உள்ளத்துல என்ன வந்துடக்கூடாது, நான் அவங்களோடு சேர்ந்து பயணிக்க விரும்புறேன், அவங்க விரும்பலையா, என்னோடு வாழ சேர்ந்து இருக்க விரும்பாதவங்களோட நான் எதுக்கு சேர்ந்து வாழணும், நானும் அவங்களை முடிச்சுட்டு போயிடுவேன் என்று அப்படி வந்து விடக்கூடாது. அதை இன்னொரு நபிமொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள், லைசல் வாசிலு பில் மகாஃபி, பதிலுக்கு பதில் உறவாடக்கூடியவன். நீ என்னோட பழகினா நான் உன்னோடு பழகுவேன், நீ எனக்கு உதவி பண்ண நான் உனக்கு உதவி பண்ணுவேன், இப்படி பதிலுக்கு பதில் செய்வோமே, இப்படிப்பட்டது உண்மையிலேயே உறவை பேணுவது கிடையாது. வலாக்கின்னல் வாசில, உண்மையிலேயே உறவை பேணுவது எதுவென்றால் இதா கதஅத்திர் ரஹிம், நம்முடைய உறவுகள் நம்மை துண்டித்து வாழ ஆசைப்பட்டால் இவனோட சேர வேண்டாம், இவனோடு பழக வேண்டாம் என்று அவர்கள் நம்மை ஒதுக்கி தள்ளினாலும், யார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களோடு ஒதுங்கி போய்விடாமல் வசலகா, நீங்க என்னை ஒதுக்கி போங்க, நான் உங்களோடு சேர்ந்துகிட்டே இருப்பேன், இறைவன் எனக்கு இப்படி சொல்றான், அந்த உறவை பேணி வாழ்ந்தேனேயானால் எனக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மை கிடைக்கிறது என்று இறை திருப்தி எதிர்பார்த்து உறவுகள் தன்னை ஒதுக்கி தள்ளினாலும் யார் அவர்களோடு சேர்ந்து வாழுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே உறவை பேணியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. இதை மனதிலே பதிய வைத்தவர்களாக இன்றைக்கு நாம சொன்ன விஷயங்கள்ல இதுல எந்த இடத்துல குறைபாடுகள் இருந்தாலும், பெற்றோரை கவனிக்கிறது, மாமனார் மாமியாரை கவனிக்கிறது, சகோதர சகோதரிகளை கவனிக்கிறது, இன்னவர இரத்த வந்த உறவுகளை கவனிக்கிறது, இதுல எங்கே நம்மிடத்தில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நாம இறைவனுக்காக சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நாம் மீண்டும் பழையபடி உறவை பேணி வாழ்ந்தால் இது நமக்கு மத்தியில ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக, நாம மத்த விஷயங்கள்ல சிறந்த ரோல் மாடலா இருக்கிறோம்ல, இந்த விஷயத்திலேயும் சிறந்த ரோல் மாடலாக இருப்பதற்கு இது ஒரு சரியான வழிவகுக்கும். எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.